ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ். நான் உங்கள் பிரியா. வெல்கம், ஹாப்பி மார்னிங். காதல் 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 ஈஸ் இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? சூப்பராக போயிட்டுருக்கு. நிஜமாகவே செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு இந்த சீரியலு. இப்போ 3 பேரில் ஸ்வேதா என்ன சொல்ல போகிறாய் அர்ஜுனை சொல்லிட்டாங்க. ஆமாங்க. நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ப்ரொமோ கண்டென்ட்டுமே பார்த்திங்கன்னா அவங்க அர்ஜுனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுனுமே பயந்துகிட்டே இருக்கார். இந்த பக்கம் 3 பேரோட இந்த 3 பசங்க பண்ணுற அட்ராசிட்டி பயங்கரமாக இருக்குது. பெரியவர் என்னன்னா அதை அப்பா சொன்னால் தாலி கட்டி தானே ஆகணும், இல்லைன்னா தொலைச்சி போடுவார். அதுக்கு சின்னவர் அந்த லாஸ்ட்டு கார்த்தி இதுக்கு என் வாழ்க்கை தொலைகிறதுக்கு நான் இந்த வீட்டை விட்டு கூட தொலைஞ்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் பதட்டமாகவே இருக்கார். ஏன்னா ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணது இவங்கள தானே. அதனால் கண்டிப்பாக ஸ்வேதா என்ன தான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி அவருமே பயந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் அம்மாவும் போய் பேசி பார்க்குறாங்க. ஸ்வேதாவுமே சூப்பராக நடிக்கிறாங்க. நிஜமாக அத்தை எனக்கு அர்ஜுனை தான் பிடிச்சிருக்கத்தை, நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்களோட இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய அர்ஜுன் நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல போகிறாரு. அண்ட் மது ஒரு பக்கம் பயங்கரமாக அர்ஜுனை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கங்க்ராட்ஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ஜுனை கிண்டல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு வாழ்த்துக்களுமே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளுடைய கஸ்தூரி அப்பாடா நம்மளை எஸ்கேப் ஆகிட்டோம் எப்படியோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் செம்ம காமெடியாக போச்சு. இன்றைக்கான எபிசோடு ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கான எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா? அர்ஜுன் என்ன சொல்ல போகிறார், இப்போ ஸ்வேதா இல்லை, இப்போ அர்ஜுன் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது அடுத்த கட்டமான ஒரு முடிவாக இருக்க போகுது. தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்கள். பாய்.